ஏய் அக்கா கால் பண்ணாங்கடா. ஒரு குட் நியூஸ். என்னடா? கன்சீவ் இருக்காங்களாமா. அப்புறம் இப்பதான் கன்சீவ் இருக்காங்க. சரி. ஆனா என்ன இப்ப கிளம்பணும்டா என்னடா வாங்கிட்டு போறது? நல்லா பால் பழம் வாங்கிட்டு இருக்கு, நல்லா புஜிட்டிக்கா போறா. குழந்தைங்கலாம் இது நல்லா பேபி செட் வாங்கிட்டு போனேன். ஏய் அதெல்லாம் கியூட்டா இருக்கடா. ஏய் நடக்கற நீ கல்ல முட்டாய் வாங்கிட்டு போடா. கடலை முட்டாயா? கடலை முட்டாயா? கடலை முட்டாயா? அட ஆமாண்டா, கடல முட்டாயில வந்து பாலிக் ஆசிட் இருக்கிறனால கர்ப்பப்பை சீராக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் பிறக்க போகிற குழந்தை வந்துட்டு ஆஸ்துமா, இந்த மூச்சு பிரச்சனை, அதே மாதிரி தோல்வியாதி இதெல்லாம் வராமல் தடுக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சியெல்லாம் சொல்கிறாங்க. தம்பி உன் மருமகா பெரிய பொண்ணு ஆயிட்டாளே, சீக்கிரம் வாங்கல. ஏய் இந்தாடா கடலை முட்டாய் எடுத்துக்கடா. ஏன்டா என்ன விஷயம்? அக்கா பொண்ணு உட்காந்துருக்கு. ஓ சரி சூப்பரா. அதுக்கு தான் ஸ்வீட்டே என்ன எடுத்துக்கோ. சரி இந்தாடா, எப்போ அந்த பிள்ளைக்கே போய் கொடு. கடல மிட்டாய் சாப்பிட்றதுனால பெண்கள் அதிகமாக இந்த ஃபேஸ் பண்ணுற irregular periodsலாம் இருக்குல்ல, கடல மிட்டாய் சாப்பிட்டா தவிர்க்கலாம்னு சொல்கிறாங்க. போறப்ப சொல்றா, மறந்துட போறேன், ஞாபகப்படுத்தி விடுறா. கடல மிட்டாயில ரிஸ்வராடல் இருக்கிறதுனால ஞாபகம் மொழி இதெல்லாம் குறையுங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் இந்த வயசானவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பாக சர்க்கரை வியாதிலாம் இருக்கும். இந்த கடல மிட்டாய் வந்து மேக்னீசியம் இருக்கிறதுனால இந்த சர்க்கரை வியாதிக்கு முக்கிய பங்காக வந்து கடல மிட்டாய் இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த வயசானவங்களுக்கு இந்த முட்டு பிரச்சனைலாம் அதிகமாக இருக்கும். முட்டு, இந்த எலும்பு தேய்வு அதெல்லாம் இருக்கும். இந்த கடல மிட்டாய் சாப்பிட்டா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் நல்லா தான்டா இருக்கு. எப்பரா ஒரே டேஸ்ட்ரா, எப்பரா எவ்வளோடா சாப்பிட முடியும்? நண்பா அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம கோயில்பட்டி ஏசியா கேண்டி கடல மிட்டாய்.